கருப்பசாமி, ஆமா அப்படியா, கோவா. கோ வா, கோன்னா போன அர்த்தம், வானா வான்னு அர்த்தம். வா போ வா போ வா போ, தமிழ்ல சொல்லலாம். கோவா ரொம்ப குளுமையான இடம். காணும் இடமெல்லாம் கண்கொள்ளாத காட்சிகள். கால் வரலாம். ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, பாதத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. இன்னொருத்தர காலம். பாசம் தானடா மனிதனுக்கு எடுக்கு, என்னடா குட்டிக்கல அடுத்தானே. நான் அப்படி இல்லை, செம்பத்துக்கு உள்ள வைக்க. உன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தேன். மனம் தளர்ந்து ஆரோக்கியங்கள் குறைந்திருக்கு. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். மனதளவால் பாதிக்கப்பட்டவளை தவிர உடலால் பாதிக்கப்பட்டவள் அல்ல. தன்னுடைய எண்ணங்கள்ல நம்முடைய நினைத்தது மாதிரி நம்ம பிள்ளைகள் வாழல, நமக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கு, இது எப்படி சீராக போகுதுங்கிற ஏக்கத்திலேயே அவ உடல்ல பாதிக்கப்பட்டிருச்சு. அவ உள்ளம் ஒரு சிறந்த தாய் உள்ளம். அவ கையால வாங்கின பணம் இது வெளியில போன பணம் இன்னும் வந்து சேரல. சரிண்ணா, அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. அதுலயே அவளுக்கு ஒரு பக்கம் நெஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு. கால் சொல்லலாம். ஏழு இல்ல அங்கெல்லாம் போற. உன் மகனை போய் பார்த்தேன். மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? உடனே ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா? சாமி, கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க வேண்டாமாப்பா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். கேட்டா சொல்லணுமா? நான் கட்டாயம் சொல்லணுமோ? கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு, ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஒண்ணு. காலம் சொல்லலாம். அனுபவப்பட்ட ஃப்ரெண்ட் ஒண்ணு, அனுபவப்படாத ஃப்ரெண்ட் ஒண்ணு. இழுக்காத, நான் சொல்ல மட்டும் காட்டி பொன்னம்புரா கேட்டேன். அமெரிக்காவா? உட்காரலாம்ப்பா, மன கஷ்டப்பட வேண்டாம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்து அமெரிக்கா வர போகணுங்கிற ஒரு ஆசை அவன் உள்ளத்துல இருக்கு. புரியுதா? ஆனா அப்படி போகும் பொழுது அவன் அங்கிருந்து கல்யாண சமேதராக வீட்டுல இங்க திரும்பி வந்துட்டான்னா நீ ஏத்துக்கிடுவியா? எப்படி முடியும்? நம்ம இஷ்டப்படிலாம் கல்யாணம் நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு வேற்று மதத்தை சார்ந்த பெண்ணோடு ஒரு அன்பு வரும், ஒரு நட்பு வரக்கூடிய விதி இருக்கு. அப்படி லாக் ஆயிடுவாங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அப்படி நடக்காம காப்பாற்றி தந்தா போதும்ல, வெற்றி ஆக்கி தரேன். இன்னொன்னு, வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையில, ஒரு எதிர்ப்புல உங்களுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அதனால ஒரு பக்கத்து இடுப்பு, ஒரு பக்கத்து இரணியா சம்பந்தமான வலி, இதெல்லாம் இருக்கணுமே. இருக்கா? கால் வச்சுருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு முடிச்சு கொடு. சரி, முடிச்சுருவோம். வரலாம். இது எல்லாத்தையும் சீராக்கி வெற்றியாக்கி தாரேன். பொம்பளை புள்ளியுடைய கல்யாணத்தை நான் முன்னின்று நடத்தி தரேன்ப்பா. ஜெயிச்சுக்கா, நல்லாரு மகனே, ஆனந்தம் அடைவாய். பம்பாய் அண்ணன் இந்தியன் கமலஹாசன் மாதிரி இருக்காரா? இல்லைன்னா உண்மையா இல்லையா? இந்தியன் படத்துல பெரிய கமலஹாசன் வருவார்ல, தாத்தா, அவரை மாதிரி இருக்காரா? அதுக்காக அவர் தான் இவர்னு சொல்லி எங்கேயும் போலீஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். அம்மா, என்ன விஷயம்? நீ வந்திருக்க? 1000 கண்ணுடையவனே, ஆனந்த நாயகியே, பராசக்தி வருக. அன்பு மகனே, நீ உட்கார்ந்த உடனே மாரியம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் நிக்கி. உங்க எல்லையில இருக்காளாம்ல? இருக்காளா?
அதை விட்டு தாண்டி போனேன். அருமையா ஒரு சிலுவைப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சி அந்த உச்சியில இருக்கு. சரிதானா? மேல மாடியில நின்று பார்த்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடல் தெரியுது. உங்க ஏரியால கடல் தெரியுமா? மேல நின்று பார்த்தேன், தெரியுது. ஒல 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 ஒல. என்னப்பா உன் பிள்ளைகளை பத்தி இப்ப என்ன செய்யணும்னா? 85 வருஷம் ஆயிடுச்சு வீடு. அது பர்மிஷன் அவங்க இடிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அது சொன்னா வருத்தப்படக்கூடாத, வருத்தப்பட மாட்டேன். உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்துல கவர்மெண்ட் வந்து மறைமுகமா தலையிட்டு இருக்கு. அதுல சில பெரிய ஆட்கள் சேர்ந்து உங்க இடத்துக்கு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால சொத்துக்களை பூரணமாக நீங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் இப்பொழுது குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அதை கொஞ்சம் விடுதலையாக்கி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுவா. நடக்குமா? நடக்கும். வேற என்னப்பா வேணும்? எனக்கு அதை இடிச்சு கட்டுறதுக்கு பர்மிஷன் பெர்மிஷன் நான் தந்துட்டேன். செப்டம்பர் லாஸ்ட்ல எழுதி கொடுத்துடலாம். வெற்றி உண்டு. என்னோட மருமகனுக்கு அதான் பிள்ளைகளை பத்தி கேட்டேன். நீங்க வாயை திறக்கலையே. நீதிமன்றத்துல இருந்து நான் விடுதலை ஆக்கி தரேன். போல வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு இங்க வரும்பொழுது சந்தோஷமா வருவீங்க. எஸ், சந்தோஷம். விழுந்துடக்கூடாது, படபடப்பா இருக்க கூடாது, அமைதியா போய் உட்காருங்க. முதல்ல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தேனி என்ன பெட்டி? என்ன பெட்டி? உங்க ஊர் பேரு? நீ தேனிக்கே போகலையே, நீ அதுக்கு முன்னாலே வர. உனக்கு எந்த ஊருப்பா? கால் இல்ல, நீ தேனிக்கு முன்னால 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் விளையாடா நிற்குது. சரிதானே? 7 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இடது பக்கத்துல உள்ள போனா ஒரு ஊருக்குள்ள போகும். பழைய காலத்து ஜமீன் இருக்கிற ஊருடா உங்க ஊரு. பெச்சல பெச்சல கிச்சல பிச்சல. கால் வந்துக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் பொல்லாத அண்ணன். எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். என்னப்பா 2-3 டாக்குமெண்ட் உன் கையில இருக்கு, அதை அனுபவிக்க முடியாம வேதனைப்பட்டு இருக்கேன். அது என்னதாப்பா? அப்படி யாரும் கோர்ட்ல போய் லாக் பண்ணிட்டாங்களா? இப்ப அந்த டாக்குமெண்ட்டை வித்துட்டா உனக்கு ஒரு 9,60,00,000 கிடைக்கும். சரிதானே? கால் விட்டுவான். இதுதான் வெந்நீரா இல்லை தண்ணீரா? அந்த இடத்தை விற்கிறதுக்கு 2 பேரும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேருடைய மனத்தை மாத்த முடியுமான்னு கேட்டேன். முடியும். ஆனா முடியும். அவனுடைய அனுபவத்துல சில ரெக்கார்டு காட்டுதாரே, அதுக்கு நீ என்னடா செய்ய போறே? உண்மையான ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு, அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள அப்படி கட் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் கண்ண மூடு பார்ப்போம். ஒரு இடத்தை விட்டு கொடுக்க மாட்டான், பிரச்சனை வந்துடும். அது போக மீதி உள்ள 75% உனக்கு வித்து தாரேன். 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்படி 7 கோடி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்த மாசத்துல ரெடி ஆகு போ. அது இருக்கட்டும். எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க கோயிலுக்கு? 7 கோடி ரூபாய் நான் வாங்கி தரேன். கோயிலுக்கு கட்டடத்துக்கும் அன்னதானத்துக்கும் எவ்வளவு கொடுப்பீங்க? மனம் திறந்து சொல்லு. நான் சொல்லிட்டோம்ல 7 கோடின்னு. நான் சொல்லக்கூடாது, கேட்டு வாங்க கூடாப்பா. நீ உன் மனதார சொல்லு பாப்போம். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எவ்வளவு கொடுப்ப? ஒரே வார்த்தை சொல்லுடா. எவ்வளவு கொடுப்ப? 1 கோடி தாரேன். கை தட்டுங்க எல்லாரும். ஆனா ஒண்ணு, நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் வாங்கி கொடுத்துருவேன். வாக்கு தவறாம கொடுத்துடணும். இந்த அந்த இடத்துல இந்த கனியை போடு. வந்தாச்சு, ஓடி போய். வெற்றிவேல் முருகனுக்கு. அடி 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 அடி. கருப்பசாமி. ஆமா, கண்டமனூர் ஜமீன். துள்ளுநாயக்கன்பட்டி, குப்பிநாயக்கன்பட்டி, அதெல்லாம் எங்கடா இருக்கு? உங்க ஏரியாக்குள்ள வரும்லடா. கால் விட்டுடா.
அப்பா எங்க இருக்கான்? கால தூக்கிட்டு சொரிஞ்சு கிடக்கானே இருக்கு. உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கால் வலி. நான் காலை சொரிந்து நினைச்சீங்களோ நீங்க எல்லாம் கிடையாது. இல்லப்பா, ஒரு போற வழியில ஒரு ஆலமரமும் ஒரு கோயில் இருக்கு. அது என்னடா அது? ஆலமரமும் கோயிலும். அது என்ன கோயில்? அது இருளாயம் மலை. கால் வந்துட்டான். மரம் அந்த பெருசா ஒன்றும் வளரல, சாதாரணமா தான் வளர்ந்துருக்கு. 2 திண்டு கிடக்கு, ஒரு கோயில் இருக்கு, பக்கத்துல 2 வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படியா? கேட்டு பாப்போம். கடந்த காலத்துல ஒரு பெண்ணால மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிட்ட. இப்ப அவ எங்க இருக்கா அந்த முனியம்மா? கால் வந்துட்டு இப்ப தொழிலாலும் சொத்தாலும் மனவேதனையும் துன்பமும் அடைஞ்சிருக்கடா. வாஸ்தவமா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு இடம் பிடிச்சி அதை நீ வெற்றி அடைய முடியாத துன்பம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரியானடா? அந்த பத்திரத்தை கொண்டுட்டு எவன்ட்டலாமோ போய் ரிசர்ச் பண்ண உனக்கு தெளிவே கிடைக்கல. அதை வெற்றியாக்கி நான் தந்துட்டோம்னா நல்லா இருவல்ல. கால் வந்துட்டு கர்மசாமிக்கு. அப்படியா? மனதுக்குள்ள ஒரு ரகசியம் வச்சிருக்கான். என்னன்னு கேட்பா. என்னடா வேணும்? இந்த பாரு, இந்த கனியை பிடிச்சேன், டக்குன்னு வயத்துல விழுந்துருச்சு. நீ கவனிச்சியா? நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா? என்னன்னு பார்த்தேன், கர்ப்பப்பையில 1 சைடு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? அதுல எந்த ஆபத்தும் வராது. அது கேன்சர் கிடையாது. பயப்படாடா முட்டா பையல. கால் விட்டால. வெற்றிவேல் முருகனுக்கு. என்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சரிதானா? ஹரிஹரி நாராயணா. சாந்தாகாரம் பூஜக சயனம் சுரேசம். அப்பா நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, உன் அருள் சக்தியால் அந்த மங்கையின் கற்ப சக்தியை தெளிவாக்கி ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்க. ஒரு சைடு வலிக்குன்னு 1000 கூட போடுவா. இனி வலிக்காது. துன்பம் இல்லாமல் இருப்பாய். துணையாக நான் இருப்பேன். வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமிக்கு வா. பொம்பளை பிள்ளை தார போ. பொம்பளை பிள்ளை எப்படி வாரிசு ஆகும்னு கேட்பான். நீங்க எல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்க. அவன் கேட்டது வாரிசு. அப்படித்தானடா? 2 பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை வேணுங்க. 3 பொம்பளை பிள்ளை உனக்கு இந்த பிறவில இருக்கு. நான் இல்லையா? மாத்தி கொடுக்கணுங்கய்யா. முருகா, உன் ஊர்ல இருந்து இடது பக்கம் வத்திராயிருப்புல இருந்து போகலாம், கிருஷ்ணங்கோயில இருந்து போகலாம், உசிலம்பட்டியில இருந்து போகலாம், கண்டமுனூர்ல இருந்து நேர வருதநாடு போற வழியில இடது பக்கம் திரும்பி குறுக்க நடந்து போனா அந்த காலத்துல வேலப்பர்னு ஒரு சன்னிதானம் இருக்கு. அங்க போய் நீ கும்பிட்டியாமல. கால் வந்துட்டு வா. வந்து பிறப்பியா? 3வது ஆம்பளை பிறந்தா நல்லதாயா? பெரிய மனுஷங்க சொல்ல வேண்டாமா? நீங்கெல்லாம் 3வது ஆம்பளை பிறக்கணுமா பொம்பளை பிறக்கணுமாப்பா? அப்படியா? நீ 3வது பிறந்திருக்க. முட்டிக்கிட்டு உணிதி கிடக்க பாத்தியா? பிக்கலையா? 3வது ஆம்பளை முன்னேற்றம், 4வது ஆம்பளை நாட்டை ஆளுவான். உன் மனைவிக்கு ஏற்கனவே காயில ஒண்ணு அடிபட்டு போச்சு. அதனால இப்ப பிறக்கிறப்பட ஆம்பளை பையன். ஓ, நல்லா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓடு. ஏலே, பௌர்ணமி ஊர்ல சரக்கு வாங்கிட்டு வா. ஏமாத்தினா ஒண்ணு போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. கோயம்புத்தூர். என் பொம்பளை பிள்ளை உடம்ப நல்லா ஆக்கி தரணும், என்னுடைய சொத்துக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன்.
சிரித்தால் முத்துதிரும் சேர்ந்து வந்தால் மனம் மகிழும். அருமையான பாட்டு இல்ல? ரொம்ப அருமையான பாட்டு. யாரு பாடினது? யாரு? ஜமுனா ராணி அக்கா பாடினது. வேன்னு முடிச்சு கிடைக்கிறீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அந்த அக்கா பாடின பாட்டு என்னலாம் தெரியுமா? மாமா 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 ஏ மாமா. அந்த பொண்ணுடைய உடல்நிலையை பார்த்தம்பா. அந்த நரம்பியல் சம்பந்தமான இழுப்பை நீக்கி வெற்றியாக இருந்து உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நான் இறக்கி வச்சா போதும்ல. 3 மாத கால அவகாசத்துல பிள்ளையினுடைய உடல்நிலையை சரியாக்கி தரேன். அதே போல உள்ள இருக்க மிஷினரிஸ் அத்தனையும் நீ வித்துக்கலாம்ங்கிற ஒரு ஆர்டரை ஒரு வழக்கறிஞர் மூலமா உனக்கு முடிச்சு தரேன். சென்று வரலாம். அடுத்த உத்தரவுல மனைவியை பத்தி பேசுவோம். ஆனந்தமடைந்து வருக. வாழ்க வாழ்க வாழ்க. கோயம்புத்தூர் எல்லை தான் பார்க்கின்ற தொழிற்சாலை விருத்தி இல்லை என்று வேதனைப்பட்டு வந்தவன் யார்? நீ என்னடா தொழில் வளர்க்கிற? அது விருத்தி இல்லையா? நீ என்ன தொழில் பார்க்கிற? நீ என்ன தொழில் பார்க்கிற? கால் விட்டு வா. தம்பி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய சர்டிபிகேட் படிச்சு பார்த்தேன். நீ இன்னொரு கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்க. அதுக்கு எதுவும் ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? உனக்கு ஃபாரின் சம்பந்தமான ஒரு டூட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபாரினுக்கு போறியா? அரசாங்க வேலைக்கு போறியா? அரசாங்க வேலைக்கு போற. 1.5 வருஷம் காத்துரு, வேலை கிடைக்கும். அதுவரை இதே இடத்துல வேலையை பாரு, விருத்தியாக்கி தர. கருப்புசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய பணம் நஷ்டம் கடன்கள் சம்பந்தமா வேதனைப்பட்டு வந்தது. பணம் நஷ்டம் கடன்பட்டு வேதனைப்பட்டது. யாருப்பா? யாரு? கருப்புசாமி ஒரு புரி கிடக்க. யாரு? ஐயா பக்கத்துல போகாதுன்னு சொல்லுது. மனைவியை பத்தி மன வருத்தம் அடைஞ்சது யாருடா? கால் வந்துட்டு வா. அப்படி காட்டுறவா? சரி ஓகே காட்டுவோம். அப்படியா? சரி ஓகே. நான் சொல்லி நீ வருத்தப்பட வேண்டாம், நீயே சொல்லிக்கலாம்ப்பா. பக்கத்துல வா. என்ன வேணும்? குடும்பம் ஒண்ணு சார். கால் வந்துட்டு வா. நான் உடச்சி சொல்ல மாட்டேன், லேசா தான் சொல்லுவேன். என்ன? சரி. முதல்ல வீட்டை கொடுத்துடலாம்னு நினைக்கேன். அதுக்குள்ள மனைவியுடைய மனது ஒத்துழைக்காம போயிட்டா நான் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் நீ அடுத்து கேட்ப. உண்மையா இல்லையா? அதனால மனைவி மனத்தை பார்க்கலாமா அல்லது உன் வீட்டை பார்க்கலாமான்னு கொஞ்சம் நான் யோசிக்கேன். பக்கத்துல வா, கண்ண மூடி உட்கார பார்ப்போம். பார்க்குறேன். எங்க இருக்கு? ஒரு கேள்வி கேட்போம். கலெக்டர் ஆஃபீஸ் எங்க பாருக்கு? கோவை கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கு? கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டேன். வாட்? அது பக்கத்தில் இருக்கா? உன் ஒய்ஃப் அந்த பக்கம் போறாங்களே, ஏன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வா. 12 வருஷமாச்சு இன்னும் அப்ரூவல் ஆகாம இருக்குங்க. ஒரு மன குழப்பம். கால் வந்துட்டு வாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? ஸ்கூல் டீச்சருங்க. 12 வருஷமா இன்னும் அப்ரூவல் ஆகாம ஒரு செகண்ட் கிரேட் டீச்சரா? அவங்க கவர்மெண்ட் ஏரியல் ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. சொந்த ஊர் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போனாங்க. 12 வருஷமா இன்னும் அந்த ஸ்கூல் ரெகக்னைசனே ஆராய்ச்சிக்குரியதா இருக்கு. டைரக்டர்கள் எல்லாரும் போன வருஷம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. அந்த ஆசிரியர் தகுதி பாஸ் ஆகாதனால அப்படியே இன்னும் கண்ண முடிக்காங்க. என்னன்னு கேட்குறேன். கருப்புசாமி அப்படியா?
இவங்க கூட 3 பேர் இருக்காங்கப்பா. இப்போ சென்னை டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து அந்த ஆர்டரை போட போறாங்க. அப்ரூவல் கிடைச்சிரும். 6 மாதம் பொறுமையா இருந்து வாங்கி தரேன். வெற்றி உண்டு. பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் அவனை இங்க கூட்டு வா, படிக்க வச்சு தரேன். நாட்டுக்காரி படிக்க ஏதாச்சும் செஞ்சு என்கிட்ட கூட்டு வாடா, நான் பாக்குறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அரோகரா. நல்லா இருக்கு இந்த வார்த்தை, அருமையா இருக்க. உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை, அது அந்த ஊர் பேரு உடுமலைப்பேட்டை. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் கதியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன், மரம் என்றால் அப்படி இருக்காங்க 2 ஒற்றுமை பாட்டு. உள்ளம் என்பது உள்ளவரை, உன் மனமே இவன் பள்ளியறை. என்னப்பா கேட்கணும் பிள்ளைகளுக்கு? இப்போ மனநிலைகளை மாற்றி தந்துட்டோம்னா சரியாயிருவீங்க. பக்குவப்படுத்தி தரட்டுமா? வேற என்ன வேணும்? அந்த தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இன்னும் 3 மாதத்துக்கு நிற்கும். அதனால குழப்பம் நடக்கும். உங்களுக்கு இதுவரை இருந்த மன நிம்மதி, வருமானங்கள் எல்லாமே செய்வனை சம்பந்தமான கோளாறால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால உடல்ல முதுகெலும்பு, இடுப்பு போன்றவைகள் வலி வேதனைகள் எடுக்கும். சில இடங்கள்ல கேட்டும் தெளிவான ஒரு விடைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்ப நிறைய பணம் நஷ்டம் ஆயிருக்கு. அதனால எல்லாத்தையும் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சொறி எடுக்கு. இந்தாப்பா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா. அது யாரு? பின்னால பேசலாம். அதே உடுமலைப்பேட்டை. அம்மா யார் நீ? காளி. கால் வந்துட்டு வாப்பா. ஒரு ஜாதக ஓலை வந்துச்சே, உனக்கு பொருந்துச்சா? பொருந்தல. நீதிமன்றத்திலிருந்து தகவல் சரியா சேர்ந்துருச்சா? பண்ணிருக்கிற. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு ஜாதகம் வர வைக்கிறேன். உனக்கு பிடிக்கும், ஆனா அவளுக்கு பிடிக்கிறன்னு வந்துருச்சுன்னா நீ 2ஆம் தடவை என்கிட்ட தானே வருவ. அப்ப அவளுக்கு பிடிக்கிறது மாதிரி உன்னைய சரியாக்கி நான் செட்டப் பண்ணி விட்டோம்னா என்ன பூ போட்டு கும்பிடுவல்ல. கால் வந்துட்டு வா. எவ்வளவு பெரிய வேலையை எனக்கு கொடுத்துருக்கான். கல்யாண வாழ்க்கை, பிள்ளைய நல்லாக்க வேண்டியது நம்ம கடமை. அப்படியா? உன்ற ஒரு கேள்வி கேட்டா முடிச்சு வைக்கலாம். முடிச்சு வச்சிருவோம். பக்கத்துல வாங்க. தம்பி, 2ஆம் தரம் பொண்ணா இருந்தா என்னடா செய்வ? கட்டிக்கிடுவியா? கண்ண முடி. வெற்றிவேல் முருகனுக்கு. 30 நாள்ல ஒரு ஜாதகம் வருது, ஒரு இடம் வருது, வெற்றி உண்டு. இதற்கு மேல நீ விரும்பி கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சா அது செட் ஆகாது. முறையா கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 100 எங்க கண்ண முடி பார்ப்போம். சாதாரணம் தான். தலையணையை குறைச்சி வச்சு படுப்போம். கர்மசாமிக்கு. அப்படியா? சென்னை மாநகர். மெல்ல போங்க, மெல்ல போங்க. கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ்ல பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? பெண் மகனின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. ரொம்ப யோசிக்கிறீங்களே அம்மா. கால் வந்துட்டு வரலாம்.
இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். நீ இருக்கிறது ஒரு பக்கம், உன் பிள்ளை இருக்கிறது ஒரு பக்கம். அந்த பிள்ளையினுடைய மனதுல நாங்க நினைக்கிறது மாதிரி அன்பு அந்த பிள்ளைக்கு இருக்கா, இருந்தா இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனை உங்க உள்ளத்துல. உண்மை தானே? ஆசை அன்பை மறைத்து விடும், பாசம் பகுத்தறிவை மாற்றி விடும். ஆசை அன்பை மறைக்கும், பாசம் பகுத்தறிவை மறக்க அடிக்கும். புரியுதா? இந்த சூழ்நிலைகள்ல அவருடைய உள்ளம் மாறி இருக்கு. அந்த கிரகத்தின்படி அந்த உள்ளத்தை மாத்தி தெளிவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கந்தசாமி, நீங்க ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு கொண்டு வந்து சேர்க்கிறப்பா. வெற்றி. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் மகன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அவனை கொஞ்சம் பிரிச்சு தெளிவு பண்ணி கொண்டு வாங்கன்னு ஒருத்தன் கேட்டானே. எங்க மாட்டிக்கிட்டான்? எங்கம்மா மாட்டிக்கிட்டான்? எதுல? என்னமோ சொல்லி வந்துட்டான். சாமிட்ட எதையும் பேசி முடிச்சிடறான்னு நினைச்சு நீ போட்டு வந்தியா? மகன் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டானா? எதுல மாட்டிக்கிட்டான்? நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். ஓ மகன் எங்க மாட்டிக்கிட்டான்? இந்த ரூபாய் அது யாருக்கு? எங்களுக்கு ரூபாய் கொடுத்து அவனுக்கு சொல்லிருக்கணும்னு நினைச்சு நீ. பொறுமை வேண்டும் மகளே. எங்கம்மா போயிருக்கான் மகன்? புரியல. கால வந்துட்டு வாங்க. எனக்குன்னு முழுங்கவும் முடியல இந்த அம்மாவுக்கு, கசக்குன்னு தூக்கவும். கூட்டத்துல எதையும் பெருசா சொல்லி உன்னை வருத்தப்பட வச்சிட மாட்டேன். சரிதானா? மனத்தை அடக்கி. பையன் சிற்றின்பத்தினுடைய எல்லைக்குள் போய் இணையில்லாத ஒருவருடைய பிடிக்குள்ள மாட்டி தவிக்கிறான். புரியுதா? அதுக்கு 2 பேர்கள் காரணம். அதுல பணமும் உண்டு, தங்க நகையும் உண்டு. அதனால அவனுடைய மனதை மாற்றி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துடுவான். வேற என்ன வேணும் மகளே? பசங்க இல்ல, 5 வருஷம். அவனை கூட்டிட்டு வந்து குழந்தை வர வாங்கிக்கலாம். பொம்பளை பிள்ளை பிறக்கும். 10 மைலுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்துட்டா திருநீர் பூசுறது எப்படி? திருத்தி தாரேன், இருந்து என்னை பார்த்து பார்த்துட்டு போ. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர்ல இருந்து என் மகன் ஒரு லேடிட்ட மாட்டிக்கிட்டான். அதுல இருந்து திருத்தி கொடு, பிரிச்சு கொடுன்னு கேட்க வந்தது. யாருக்கா? வாமா, எங்க போய் மாட்டிக்கிட்டாரு? எங்க இருக்கான் பையன்? யாரு கூட பேசி பழகிக்கிட்டான்? கொண்டு வந்து சேர்க்கணுமா? கால் வந்துட்டு. நம்ம மட்டும் எங்க நீ சொல்லிடுவாரோன்னு ஒரு பேர் சிரிக்காம பாரு. சிக்கா சிக்கா இரு, வாரேன். உன் பக்கத்துல இப்போ வந்துடுவேன். கவலைப்படாடா. மறைச்சு சொல்லணுமா உடைச்சு சொல்லணுமா? எப்படி சொன்னாலும் அசர மாட்டேன்பா. என்னடா தம்பி? கர்மசாமிக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா.
பாச பிணைப்பிலே ஒரு இடத்துல போய் மாட்டி குடும்பத்துல இருந்து விடுதலை ஆக முடியாத சூழ்நிலை இப்ப தவிக்கிறான். அவனை தெளிவாக்கி உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா போதும்ல, ஒப்படைக்கிறேன். நீ கொஞ்சம் வார்த்தையை குறைக்கணும். உன்னுடைய வார்த்தைகள் இந்த குடும்ப பிரிவுக்கு காரணம் என்று அங்கு பேச்சு ஓடுகிறது. வார்த்தையை குறைச்சிக்கோ, பிள்ளைய கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நேரத்துக்கு ஒரு வார்த்தை நீ பேசுதியாம், அதெல்லாம் மாத்திக்கா, வெற்றி ஆக்கித்தார. நல்லா இருக்கு மகளே. கருப்பசாமி திருவெத்தியூர் எல்லை. அவனுக்கு கேட்க வரத்தை கொடுறா, ஆனா ஒரு வாரம் மட்டும் கொடுன்னு உத்தரவு. கால் வந்து சொல்லலாம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. இன்னொரு தரம் கால் வந்து, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களை பெற்றோர்கள் சுபிகாரம் கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய கவிகளும் பாடல்களும் இந்த உலகம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நாம் பாடுற பாட்டு கூட ஒரு நாள் ஒருத்தர் அவருக்கு வஞ்சகம் செய்த காரணத்தினால் விடிய விடிய தூங்காம இருந்து எழுதின பாட்டு தான் கர்ணன் படத்துல பாடலாகுச்சு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதை வல்லவன் வகுத்ததடான்னு சொல்லி எழுதினார். எப்படி கண்ணதாசனை பெற்றவர்கள் சுபிகாரம் கொடுத்து வாழ முடியாமல் வேதனைப்பட்டாரோ, அதுபோல பெற்றவர்கள் உடன் பிறந்தவரெல்லாம் உன்னை உதறி விட்டார்கள். இப்ப தனிப்பட்ட மனிதனாக நின்று முன்னேறி வந்துக்கூடிய நேரத்துல உன் உள்ள ரொம்ப வேதனைப்பட்டு கடன்களாலும் துயரத்தாலும் வேதனைப்பட்டு இருப்பது சரியா? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கொடுக்காமல் நம்ம லைஃப்ல ஒரு குறை நடந்துடக்கூடாது என்கிற ஒரு தாகம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. கடிகாரத்தை தூரத்துக்கு போட்டீடா. அதனால அந்த ஒதுக்கிய மனிதர்கள் யாவருமே இந்த உலகத்துல உயர்ந்திருக்காங்கடா. ஏன்னா ஒதுக்கியவன் வஞ்சகனா இருப்பான், ஒதுக்கப்பட்டவன் பரமானவனா இருப்பான். உண்மையா? பரமானவனுக்கு பரம்பரையுடைய உதவி இருக்கும், வஞ்சகனுக்கு சொத்து மட்டுமே சுகமாக இருக்கும். ஆனா பரமானவனுக்கு பரம்பரை கொடுக்கிற சொத்துக்களோ அளவில்லாததாக இருக்கும். அப்படி ஒரு பரம்பொருளாக இருந்து உன் வாழ்க்கைக்கு எல்லா துணையும் நான் செய்தேன். உன் கடன்களெல்லாம் தீக்கிறேன். உன் மனைவியினுடைய உள்ளத்தை ஆனந்தமாக்கி உன் பிள்ளைகளை கொஞ்சி குலாவக்கூடிய அளவுக்கு உயர்த்தி தந்தா போதுங்களா? இன்னும் 3 வண்டி என் பேரை சொல்லி எடுப்படா. கால் ஒன்றுவான். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு வாழ வைத்து பார்ப்போம். என்ன செய்வோம்? வாழ வைத்து பார்ப்போம். அந்த வழி இனிமேல் வராது. உனக்கு வெற்றி உண்டு. இந்தா நிறைந்த செல்வமும் ஐஸ்வர்யம் உண்டு. அள்ளித்தார செல்வத்தை கோடி ரூபாய் சம்பாத்தியம் செய்வேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. மங்களம் அருள்வாய். அதே லாரி சர்வீஸ் வரலாம். கர்மசாமிக்கு எல்லா செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மனக்கவலை எல்லாம் தீர்ந்து வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. புதிய தொழில் உருவாக்கித்தாரேன். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் என்னை சேரும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. திங்கட்கிழமை சுவாமி சங்கம். கால் வந்துட்டு வாப்பா.
வண்டி சம்பந்தமா யாரோ விசாரிக்க வராங்களே, யாரு அது? ஆ? கால் வந்துட்டு. இவரு புரியாம பேசுறாரா இல்லாட்ட நான் தான் தெரியாம சொல்றேனா கருப்பசாமி? என்ன விஷயம்? ரெக்கார்ட்லாம் கரெக்டா இருக்கா வண்டிக்கு? பினான்ஸ் ரெக்கார்ட்லாம் சரியா இருக்கா? ஆர்டிஓ வச்ச விஷயங்கள்லாம் சரியா இருக்கா? ஆனாலும் உன் வண்டியை விசாரிக்க வராங்களே, என்ன விஷயம்? இருக்கலாம். கால் வந்துட்டு வா. அப்போ அதுக்கு என்னப்பா? ஆ, முனீஸ்வரா வர்றான். என்னப்பா நீ வந்து உட்கார்ந்து முனீஸ்வர சாமி வராத, எங்கப்பா இருக்காரு? அவரை கும்பிடுறது வழக்கம் உண்டா? பக்கத்துல சடையை விரிச்சு போட்டு நிக்கான். நல்ல தெய்வம், உயர்ந்த காவல். என்ன வேணும் உனக்கு? வண்டி வாங்கின வண்டி ஓட மாட்டேங்குது. இதோ செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேல் வண்டி வாங்கிக்கலாம், நான் ஓட்டி தரேன். என் பேரை போட்டனா நிக்காம ஓடும். வெற்றி அடைஞ்சுக்கா, நல்லா இருந்துக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்னை மாநகர் கடன் பட்டு மனம் உழந்தவர்கள் யார்? என்ன கடன்? கடன் பட்டு பேங்க், வங்கியில எதுவும் தொடர்பு இருக்கா? பேங்க் கடன், என்ன கடன் இருக்கு? கால் ஒன்று சொல்லலாம். தம்பி வா, நல்லா இருக்கியா? கட்டிக்காரம்லா நீ. உன்னை ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? தங்கம் இல்ல. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாக்கா, என்னன்னு கேட்குறேன். தேவி கருமாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா. என்னக்கா கருமாரியம்மன் வரால, எங்கக்கா இருக்கா? இருக்க இந்த பாட்டு போடுறாங்களா? போடுவாங்களோ? கால் வந்துட்டு வா. நோயை பத்தி சொல்லவா, பிள்ளைகளை பத்தி சொல்லவா? உன்னுடைய வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு உத்தரவாயிருக்கு. அது உயிருக்கு கண்டம் இல்லை. ஒரு பிள்ளையினுடைய கிரக அமைப்பு படி தாய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நிலை. அதனால வீணா பயப்பட வேண்டாம். அதுக்குரிய பணமும் தாரேன், உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதமும் தாரேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் மாத்தியாச்சு. சந்தோஷமாரு, ஜெயிச்சு தரேன். உனக்கு வயிற்றை செக் பண்ணும் பொழுது தீராத நோயின்னு சொல்லி உன்னை கொஞ்சம் பயங்காட்டுவாங்க. பயந்துராத, உன்னை காப்பாத்திருவேன். தைரியமா இருக்கு, போயிட்டு வாங்க. இந்த பணம் வச்சுக்கோ, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராம் நாட்டு பகுதி, ராம் நாடு நாளை நாளை வெல்லும் என்று நல்ல பேரை வாங்கும் என்று தத்தி தத்தி அங்கே கண்டேன். கருப்பசாமி யாருக்குப்பா குலதெய்வம்? வர கால் விட்டார. தண்ணி அடி அடா, அடே அடே அடே. வெறும் தண்ணி நீ குடி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்னடா வேணும் தம்பி? கண்ணை மூடு, உன் நெத்திக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாக்குறேன். கால் வந்துட்டு வா. இல்லையா கேட்டு பார்ப்போம். என்ன பார்ப்போம், முடிச்சு தந்துடலாமா? சரி. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான மன வருத்தம் இருக்கு, அது என்னடா?
சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு? தந்துருவானா அண்ணன்? வீணா பிடிச்சி குழப்பிட்டேனே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வா. 7 வருடங்களுக்கு முன்னால உழைத்த செல்வங்கள் இதுவரை கை கொடுக்கலையே. ஆனா இப்போ உன்னை காப்பதற்கென்று உறவினர்கள் யாரும் முன் வரவில்லை. உட்காரு. ஏன் ஒத்த காலில் நிக்க பயமோட? அதனால இப்போ ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கணும். அதுக்கு கருப்பசாமி துணையா இருக்கணும். நான் நினைக்கிற இடத்துல உருவாக்குனா அதுல நான் வெற்றி பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு உள்ளம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. தம்பி நல்லா இருக்கியா? இந்த ஊரு கேட்ட போலாமா? வரக்கூடிய ஐப்பசி மாதத்திலிருந்து ஒரு வியாபார ஸ்தாபனத்தை தொடங்கு. என் பேரை எழுத்தா போடு. வெற்றி மீது வெற்றி வந்து சேரும், பணங்கள் குவியும். கண்ணமுடு. கர்மத்துக்கு நேரம் இப்பொழுதில்லை, காப்பாற்றி தருகிறேன். கர்மசாமி தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? எந்த ஊருக்கா? மகன் எங்க இருக்கான்? என்ன அவனுக்கு? கால் வந்துட்டு வா. எனக்கா சொல்லுங்க சொல்லுங்க. யார் நம்ம சொந்தக்காரங்களா? எல்லோரும் சொந்தம், யாதும் ஊரே யாவரும் கேள்வி. புறப்பட்டாச்சா? ரயில நிப்பாட்டிடணும். நீங்க போங்க முதல்ல. போயிட்டாங்க. பொறுமை வேண்டும் மகளே. அவன் பணி செய்யக்கூடிய கம்பெனிக்காரர்கள்ட்ட இருந்து சரியான சான்று அவங்க கொடுக்கல. அதை கொடுக்க சொல்லிடுறத இன்னொரு 18 நாளில விசா வச்சு வர வச்சு தரேன். அடுத்து போகும்பொழுது வேற கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவான். இந்த நல்லாரு ஜெயிச்சுக்கா, ஓடிப்போ. கர்மசாமிக்கு வாங்க விபூதி வாங்கிக்காங்க செல்ல மக்களே. நல்லாருமா? சுவாமியே கர்மசாமி. ஆமா அப்படியா? வீட்டு பக்கத்துல தென்னை மரம் இருக்கு, தொட்டி கிடக்கு. இது யாருக்கு? வீட்டு தெரு பக்கத்துல ஒரு நாகம்மன் கோயில் இருக்கு, புத்து கோயில். யாரு பக்கத்துல இருக்கு? உங்க ராமநாட்டு பகுதியில தான். வீட்டு பக்கத்துல திருநாகம் இருக்கின்ற ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கு. யார் வீட்டுல இருக்கு? பைசில் 1, பைசில் 2. பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்னன்னு கேட்டுருவோமே. கால் வந்துட்டு வா பாப்போம். யார் அந்த நாகம்? வீட்டுல யாருக்காவது முன்னால சாமி வந்திருக்கா? என்ன சாமி வரும்? முருகர் சாமி. யாருக்கு வந்துச்சு அது? இப்போ உனக்கு என்ன செய்யணும்? கால் அனுப்புவோம். திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயா? உன் பிள்ளையினுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அவளுக்கு ராகு நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு. அதனால அவளுடைய ஜாதக விரிப்பை பார்த்த உடனே கற்பம் சம்பந்தமான விஷயத்தில் சர்ப்பம் இருக்குன்னு சொல்லி வார மாப்பிள்ளைகள் தள்ளி போகும். பேசிய மாப்பிள்ளை இப்பொழுது குழப்பமான நிலைகள்ல இருப்பாங்க. அதனால நாளைக்கு சொல்லுதேன், நாளை கழிச்சு சொல்லுதுன்னு சொன்னவன் இதுவரை ஒரு போன் கூட இல்லை. சரியா? அதனால அது நடக்குமா நடக்காதான்னு கேட்க, நடக்க கூடாதுன்னு நான் சொல்லுதேன். ஏன் உன் பிள்ளை பழகிட்டாளா? கால் வந்து ஒரு கேள்வி கேட்க. சிவன் கோயில் எங்க இருக்குமா? இருக்காரா?
3 திங்கட்கிழமை உன்னுடைய மகளை கொண்டு போய் சிவபெருமானுக்கு விளக்கு போட சொல்லு. புரியுதா? அதுக்கு பிறகு நல்ல வரனை கொண்டு வரேன். இந்த மாப்பிளைய தேடாதே, என் சொல்ல மீறாதே. எனக்கு சக்சஸா கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? காலன்னு சொல்லலாம். எம்பிபிஎஸ் சிந்துது சிந்துது சிந்துது. ஆந்திராவில் கிடைக்குமாறிங்கிறது நிலைமை இருக்கு. ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கலாம். நான் கொஞ்சம் முடிச்சு காட்டினாலே இப்ப அது என்னதுப்பா? என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுதாய். சரிதானா? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம் வா. எடுக்காடா டே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? அதே மாதிரி தொழில் தகுந்தமான குழப்பமும் வழக்குகளும் உன்னை தொட்டு வேதனைப்படுத்தி இருக்கும். இப்ப பிள்ளைகளை பத்திய மன வருத்தமும் வாழ்க்கையை தெளிவாக்கக்கூடிய சூழலுக்கு என்ன கேட்க வந்திருக்க. காலன் என்னப்பா யாரு நீ? குறுக்க வரைய ஏன் வர? போ. பக்கத்துல வரலாம். வேற என்னப்பா வேணும்? பணம் வேணுமா வேற வேணுமா? பணத்தை வாங்கி தந்தா போதுமா? கண்ண முடிக்கலாம். ஒரே வார்த்தை, இந்தா பணத்தை வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன், அடுத்த வேலையும் ரெடி பண்ணி தரேன். செப்டம்பர் லாஸ்ட் வரை டைம் இருக்கு. அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம். ஒரு நாள் நைட்ல என்னை வந்து பாரு, ஜெயிச்சிருவோம். கர்மசாமிக்கு செப்டம்பருக்குள்ளேயே ஒரு வெள்ளிக்கிழமை. ஆமா, அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வீடு சொத்து சம்பந்தமா மன வருத்தம் யாருக்கு? வரலாம்.